ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். ஜோதிடத்தில் லக்ன சந்தி இன்னைக்கான டாபிக் இது. லக்ன சந்தினா என்ன, அதை எப்படி நம்ம செக் பண்ணணும், அதை ஏன் செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லக்ன சந்தி அப்படிங்கிறது பொதுவாக மேஷம் டு மீனம் 12 ராசி, ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி இருக்கும். அந்த 30 டிகிரியில ஏதாவது ஒரு டிகிரியில் லக்னம் விழும். சரிங்களா? அந்த லக்னம் வச்சுதான் நம்ம ஒருத்தருடைய தலைவிதியை நம்ம தீர்மானிக்கணும் ஜோதிடத்துல. ஸோ இப்போ இந்த லக்னத்துக்கு சில தோஷங்கள்லாம் இருக்கு. அதாவது முதல் தோஷம் லக்ன சந்தி. அதாவது ஒரு ராசியினுடைய ஆரம்ப பாகையிலையோ அல்லது கடைசி பாகையிலையோ லக்னம் விழுந்தது அப்படின்னா, அந்த டிகிரியில் விழுந்தது அப்படின்னா அது லக்ன சந்தி அப்படின்னு ஒரு பேர். இது தோஷமா யோகமா அப்படின்னா நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஒரு லக்னமாக மாறிடும். இந்த மாதிரி லக்னம் சந்தியில வந்தது அப்படின்னா குழப்பமான லக்னமா மாறிடும். அந்த ஜாதகருக்கு பலன் தீர்மானம் பண்றதுலயும் ஜோதிடர்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ராசியினுடைய ஆரம்ப பாகையில 0 to 1 அல்லது 2க்குள்ள இருந்தது அப்படின்னா அது தனக்கு பிந்தின ராசியில இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அந்த லக்னக்காருக்கு வரும். ஸோ அப்ப இந்த 2 ராசி கட்டம் போட்டிருக்கோம். முதல் ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் 29 டிகிரி 52 மினிட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஜாதகருக்கு ராசி ரிஷபராசினுடைய கடைசி டிகிரியில விழுந்ததுனால மிதுன ராசியினுடைய குணாதிசயங்களும் இந்த ரிஷப லக்ன ஜாதகருக்கு வரும். சரிங்களா? அடுத்ததா 2வது கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில லக்னம் விழுந்திருக்கு. அதனுடைய டிகிரி பாத்தீங்கன்னா ஆரம்ப பகையா இருக்கு. அதாவது 0 டிகிரி 0 மினிட் 0 செகண்ட்ஸ். சரிங்களா? இதுவும் லக்ன சந்தி தான். ஏன்னா ஆரம்ப டிகிரியும் கடைசி டிகிரியும் விழுந்ததுன்னா லக்ன சந்தி. ஸோ இப்போ மிதுன ராசிக்கு இந்த மிதுன லக்ன ஜாதகருக்கு மிதுன லக்னத்தினுடைய குணாதிசயங்கள் மட்டுமே இருக்குமான்னா கிடையாது. ரிஷபராசியினுடைய குணாதிசயங்களும் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் லக்ன சந்தி. உதாரணத்துக்கு தான் இந்த 2 கட்டம் போட்டிருக்கோம். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க. அவருடைய ஜாதகத்தை நீட்டின உடனே அவருடைய டேட் டைம் பிளேஸை போட்டுட்டு எக்ஸாக்டா எந்த டிகிரியில லக்னம் விழுந்திருக்கு, அவருக்கு குறிப்பிட்ட அந்த ராசியவே லக்னமாக வச்சிருக்கக்கூடிய நபரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்பதான் நம்ம அந்த பலனை தீர்மானிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம சொன்னக்கூடிய பலன் வேற மாதிரி இருக்கும். அவருடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். இதை சொன்ன எதுவுமே எனக்கு நடக்கலையே சார்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்திலையும் லக்ன சந்தி இருக்கா, லக்னம் எப்படி இருக்கு, பலமா இருக்கா பலவீனமாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ லக்ன சந்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா லக்னம் இதுதான் லக்னம்னு நம்ம தீர்மானம் எப்படி பண்றது அப்படின்னா அதையும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒரு 2-3 டிகிரியில இருந்து இல்ல 3 டிகிரியில இருந்து 28 டிகிரி 27 டிகிரி வரைக்கும் இந்த இதுக்குள்ள இருந்தது அப்படின்னா, லக்னம் இந்த டிகிரிக்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸாக்டா அந்த ராசியினுடைய அந்த லக்னத்தினுடைய குணாதிசயங்கள் தான் உங்களுக்கு வரும். அதுதான் உங்க லக்னம்னு தீர்மானம் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ஜாதகத்திலையும் லக்னம் எந்த டிகிரியில இருக்கு, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா இல்ல நடுவுல கரெக்டா எக்ஸாக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய எல்லாரும் சொல்லக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா யார் என்ன சொன்னாலுமே அந்த பலன் நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால அதை அவங்களுடைய ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சு செக் பண்ண சொல்லி உங்களுடைய வாழ்க்கை பலனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம்.